ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு, தமிழக பாஜக. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். சார், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இப்போ தமிழக பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர்கள் நியமனம் நடந்திருக்கு. இப்ப இந்த நியமிக்கப்பட்டவர்கள் யார்? இந்த நியமனத்துடைய பின்னணி என்ன? பாரதிய ஜனதா கட்சி 2026 தமிழ்நாடு தேர்தலை மிகவும் சீரியஸாக எடுத்துக் கொண்டிருக்கிறது. டெல்லியில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றி பாஜகவிற்கு கொடுத்தாரோ அதே மாதிரி பைஜெயந்த் பாண்டா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கண்டிப்பாக அமித்ஷா சொன்னதனுடைய மூல காரணமாக உட்காடுக்கே பேங்துங்கான்னு சொன்னார் பாருங்க, வேருடன் புடுங்கி எறிவோம் என்று. அதற்கு உதவி செய்வார் பைஜெயந்த் பாண்டா. இனி நயினார் நாகேந்திரன் கை ஓங்கிவிடும். ஜிஎஸ்டில இந்த வரி குறைப்பு நடந்தது. பால் பொருட்கள் மீது 12% இந்த ஜிஎஸ்டி 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் மாநில அரசு அதன் கீழ் செயல்படுவரும் ஆவின் அதை செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்ப எழுந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய நன்மையை ஏன் தமிழக அரசாங்கம் மேலும் பொதுமக்களுக்கு கன்சியூமர்ஸுக்கு டிரான்ஸ்பர் பண்ணலே என்பதை பற்றி மத்திய நிதி அமைச்சகம் தமிழக நிதி அமைச்சருக்கு கடிதம் எழுத இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். இது திமுக செய்த மாபெரும் தவறு. ஜிஎஸ்டி இந்த வரி குறைப்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு ரிலீஃப் கொடுத்திருந்தாலும் கூட தொடக்கம் முதலே திமுகவுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இது மாநில அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறத தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தார் அப்படிங்கறத பாக்குறோம். தங்கம் தென்னரசு ஏன் இது பற்றி ஜிஎஸ்டி கவுன்சில் தீர்மானத்துடன் பேசவில்லை? நிர்மலா சீதாராமன் அந்த வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்ன போது ஏன் எதிர்த்தார் தங்கம் தென்னரசு? வாக்கெடுப்பு நடத்திருக்க வேண்டியது தானே. ரொம்ப ரீசெண்டா கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் பிரமுகர் அவர் திமுகவில் இணைக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி கரூர் எம்பி ஜோதிமணி வெளிப்படையாக அமைச்சர் செந்தில் பாலாஜியை கண்டித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். இதற்கு முன்பாக KS அழகிரி அவர்கள் ஆட்சியில் பங்குன்னு சொன்னாரு. அதே மாதிரி சக்கையா எங்களை பிழிஞ்சிட்டு சாரெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க, நாங்க எங்களுக்கு வெறும் சக்கை தான் கொடுக்குறாங்க அப்படின்னு வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருந்தார் அப்படிங்கறத பாக்குறோம். எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி? முதலில் திமுக காங்கிரஸ் உரசல் ஆரம்பித்து விட்டது. செல்வ பெருந்தகை மையமாக வைத்துக் கொண்டு தமிழக அரசியல் மாறுமே ஆனால் அது ராகுல் காந்திக்கும் மல்லிகார்ஜுன் கர்கேக்கும் ஒரு தர்ம சங்கடமான நிலைமை கொண்டு வந்துவிடும். காரணம், ஆன்டி செல்வ பெருந்தகை ஆட்கள் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு அவருக்கு எதிர்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டின்னு இருக்காங்க. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெய்லி ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இப்போ தமிழக பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர்கள் நியமனம் நடந்திருக்கு. இப்ப இந்த நியமிக்கப்பட்டவர்கள் யார்? இந்த நியமனத்துடைய பின்னணி என்ன? பாரதிய ஜனதா கட்சி 2026 தமிழ்நாடு தேர்தலை மிகவும் சீரியஸாக எடுத்துக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஜனநாயக முன்னணி NDAக்கு தலைவர் என்ற ரீதியில் அவருக்கு உதவியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்க ஒடிசாவினுடைய பைஜெயந்த் பாண்டா என்பவர், அவர் லோக்சபா MP, அவரை தலைவராக போட்டிருக்கிறார்கள், அப்சர்வராக, எலெக்ஷன் இன்சார்ஜ் தமிழ்நாட்டுக்கு. இவர்தான் டெல்லி விஷயத்தில் மிக மிக முக்கியமாக இருந்து கடந்த டெல்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி 6 மாதத்திற்கு முன்னதாக டெல்லியை மாற்றி கொடுத்தார் பாஜகவிற்காக. அமித்ஷாவிற்கு மிக நெருங்கியமான நண்பர். ஒரிசாவில் பிஜு ஜனதாதள் கட்சி தலைவராக இருந்தார். கருத்து வேறுபாடு காரணமாக இவர் வெளியே வந்தார். அதனால்தான் இவரை வைத்துக் கொண்டு அமித்ஷா ஒரிசாவில் ஒரு மாபெரும் புரட்சியை செய்தார். பிஜு ஜனதாதளிடமிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சி அமைப்பதில் பைஜெயந்த் பாண்டாருடைய முக்கியத்துவம் இருக்கிறது. அந்த மாதிரியான நிலைமையில் டெல்லியில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவாலிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றி பாஜகவிற்கு கொடுத்தாரோ அதே மாதிரி பைஜெயந்த் பாண்டா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கண்டிப்பாக அமித்ஷா சொன்னதனுடைய மூல காரணமாக உட்காடுக்கே பேங்துங்கான்னு சொன்னார் பாருங்க, வேருடன் புடுங்கி எறிவோம் என்று. அதற்கு உதவி செய்வார் பைஜெயந்த் பாண்டா. இனி நயினார் நாகேந்திரன் கை ஓங்கிவிடும். பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் கட்சி ரீதியாக அதிமுகவுடன்
தொகுதி உடன்பாடு பற்றி பேசுவதற்கு இந்த பைஜெயந்த் பாண்டா மிகவும் உதவி செய்வார் என்பதுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு துணையாக வினோத் மனோகர்லால் மோகல் என்று சொல்லக்கூடிய விமானத்துறை அமைச்சரை போட்டிருக்கிறார்கள். அவர் பாஜகவில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனாவினுடைய மேயராக இருந்தவர். மிகவும் சீனியர் பாலிட்டிஷியன். அயல் நாடெல்லாம் படித்து கிடுத்து விஷயம் தெரிஞ்சவர். இவர் பூனாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதனால் இவருக்கு 50 வயது. அவருக்கு மிகவும் இளைஞான மத்திய சபையிலே சில மந்திரிகளில் இவர்தான் இளைஞர். ஆக மொத்தம் தமிழகத்திற்கு முக்கியத்துவம் தருகிறார் நட்டா, அமித்ஷா என்பதுதான் இதன் மூலமாக வரக்கூடிய ஒரு செய்தி வினோத். இதுதான் ஆதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஒரு பிட்டு வைக்க வேண்டும் என்றால் இதுதான். இனி ஜெயந்த் பாண்டா வந்ததுனால அவரும் நயினா நாகேந்திரனும் சேர்ந்து கொண்டு கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக அதிமுக தொகுதி உடன்பாடு மற்றும் பல விஷயங்களில் அது என்னங்கிறது எப்படி விளக்கி சொல்லு அது மாதிரி பட்டுவாடா எல்லாம் கூட சரியா பாத்துப்பாங்க எல்லாம். சார், இப்போ ஜே.பி. நட்டா அவர்களை ரொம்ப ரீசெண்டா நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லியில் சந்தித்து பேசினார் அப்படிங்கறத பாக்குறோம். அதை ஒட்டி நயினார் அவர்களுடைய இந்த யாத்திரை தொடர்பான தகவல்களும் வந்து கொண்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ இப்ப அதுல இருக்க போற முக்கியமான சிக்னிபிகன்ஸா நீங்க என்ன பாக்குறீங்க சார் நயினார் அவர்களுடைய யாத்திரை? நயினார் யாத்திரை முக்கியத்துவம் அனைத்து தேர்தல் செல்லக்கூடிய மாநிலங்கள் தலைவர்களை நட்டா அவர்கள் சந்தித்தார். மேற்கு வங்காளம், தமிழகம், கேரளா, வெஸ்ட் பெங்கால், அதாவது அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களுடைய தலைவர்களை சந்தித்ததனுடைய முக்கியத்துவம் தான் தேர்தல் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார். அதையும் தவிர நயினார் நாகேந்திரன் நிர்மலா சீதாராமனையும் பார்த்து பேசியிருக்கிறார். BL சந்தோஷையும் பார்த்து பேசியிருக்கிறார். இனி வரக்கூடிய நாட்களில் ஜெய் பாண்டா, எனக்கு இப்பொழுது நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது வரக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டால், ஜெய் பாண்டா அவர்கள் அக்டோபர் முதல் வாரத்தில் தமிழகத்திற்கு வந்து தமிழக தலைவருடன் பேச இருக்கிறார் என்று. ஆக மொத்தம் இனி எடப்பாடி பழனிசாமிக்கும் நட்டாவிற்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் இனி தொடர்பு கான்ட்ராக்ட், அதாவது அப்சர்வர் விஜய் பாண்டாவாகத்தான் செயல்படுவார். மிக மிக திறமையானவர் அவர். மேற்கு வங்காளத்திற்கும் போட்டு விட்டார்கள், பீகாருக்கும் போட்டு விட்டார்கள். ஆக மொத்தம் பாஜக சீரியஸான ஒரு நிலைப்பாட்டில் வந்து விட்டது என்று தெரிகிறது. ஓகே சார், இப்போ அடுத்த கட்டமான விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டில இந்த வரி குறைப்பு நடந்தது. அது சம்பந்தமாக பிரதமரும் நேரடியாக காணொலியில் தோன்றி பேசினார் அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இப்ப தமிழ்நாட்டில் இருந்திருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டியை மத்திய அரசு குறைத்தாலும் கூட, குறிப்பாக இந்த பால் பொருட்கள் மீது 12% இந்த ஜிஎஸ்டி 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் மாநில அரசு அதன் கீழ் செயல்படு வரும் ஆவின் அதை செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்ப எழுந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல உங்களுடைய பார்வை என்ன? அந்த ஜிஎஸ்டி விஷயத்துல திமுக அரசுடைய அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க? இன்று மத்திய நிதித்துறை அமைச்சருடைய CBSE என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் என்று அவங்க தான் இந்த ஜிஎஸ்டி பார்த்துக்கிறாங்க வினோத். அவங்கள்ட்ட ஒரு கிளாரிபிகேஷன் வரக்கூடும் கூடிய விரைவில். தமிழகம் செய்வது தவறு, மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய நன்மையை ஏன் தமிழக அரசாங்கம் மேலும் பொதுமக்களுக்கு கன்சியூமர்ஸுக்கு டிரான்ஸ்பர் பண்ணலே என்பதை பற்றி மத்திய நிதி அமைச்சகம் தமிழக நிதி அமைச்சருக்கு கடிதம் எழுத இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். இது திமுக செய்த மாபெரும் தவறு. இருப்பினும் கூடிய விரைவில் ஆவின் மேலகத்தினுடைய ஒரு பொறுப்பாளர்களை எல்லாம் தலைமைச் செயலாளர் சந்தித்து பேசி ஒரு முடி கொண்டு வருவார் என்பதுதான் மத்திய நிதி அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய ஃபீட்பேக் வினோத். இது ஓரிரு நாட்களில் சரியாகிவிடும். அப்படி தெரியவில்லை என்றால் தமிழகத்திற்கு நிதி எங்கெங்க வருது? இவ்வளவு வர நிதியில என்ன பண்றாங்க வினோத்? மத்திய அரசு கொடுத்தும் கூட அவங்க ஏன் குறைஞ்சது ஒரு 2.5 ரூபாய் குறைக்கணும்ன்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்திற்கும். உபயோகப்படுத்தக்கூடிய இடத்தில் ஆவின் நிர்வாகம் ஏன் இந்த விலையை குறைக்கவில்லை என்று ஆவினுடைய விளக்கம் மத்திய நிதி அமைச்சகத்திற்கு புரிவதாக இல்லை. ஓரிரு நாட்களில் அது செட்டில் ஆகிவிடும் என்று தான் சொல்லுகிறார்கள். இதை முதலமைச்சர் கண்டிப்பாக தலையிட வேண்டும். இல்லை என்றால் தங்கம் தென்னரசு நிதியமைச்சருடைய தீர்மானத்திற்கு ஒப்புக்கொண்டு தமிழகத்தில் அதை அமல்படுத்தவில்லை என்றால் அது தங்கம் தென்னரசு மீதுதான் ஒரு மாபெரும் குற்றச்சாட்டாக அமையும் என்று தான் சொல்லுகிறார்கள் வினோத்.
இதுல ஆனா தொடக்கம் முதலே இப்போ ஜிஎஸ்டி இந்த குறைப்பு, வரி குறைப்பு அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு ரிலீஃப கொடுத்திருந்தாலும் கூட தொடக்கம் முதலே திமுகவுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இது மாநில அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறத தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தாரு அப்படிங்கறத பாக்குறோம். இப்போ அதோட ஒரு தொடர்ச்சியாக இப்ப இந்த ஆவின் பொருட்களுக்கு விலையை குறைக்காத ஒரு சூழல் நீடிக்கிறது. இப்போ இதுல நேரடியாக மத்திய நிதி அமைச்சகம் தலையிடுமையானால் அது எத்தகைய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும்? குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழகம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பாக்குறோம். இது அரசியல் ரீதியாகவும் எந்த மாதிரி எதிரொலிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு இக்கட்டான நிலைமையில் கொண்டு வந்து விடும். தங்கம் தென்னரசு ஏன் இது பற்றி ஜிஎஸ்டி கவுன்சில் தீர்மானத்துடன் பேசவில்லை? நிர்மலா சீதாராமன் அந்த வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்ன போது ஏன் எதிர்த்தார் தங்கம் தென்னரசு? வாக்கெடுப்பு நடத்திருக்க வேண்டியது தானே. அப்படி நடத்திருந்ததுன்னா பிஜேபியினுடைய பைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்களே. தமிழக திமுகவினுடைய தீர்மானம் தோல்வி அடைந்திருக்குமே. ஆக மொத்தம் தங்கம் தென்னரசனுடைய ஒரு அணுகுமுறை சரியில்லாமல் இருப்பது தமிழகத்தினுடைய நிதி செயலாளர் சரியாக கையாளவில்லை என்பதை பற்றி தான் இது புரிகிறது என்று மத்திய நிதி அமைச்சர் உயர் அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். எனினும் நிர்மலா சீதாராமன் அடுத்த வாரம் சென்னை வரும்போது இது பற்றி விளக்கமாக சொல்லுவார். தமிழக அரசு கண்டிப்பாக பெட்ரோல் விலையை குறைக்கிறேன், டீசல் விலையை குறைக்கிறேன் என்று தேர்தல் வாக்குறுதி 2021 சொன்னதை இன்னும் நிறைவேற்றாது இருக்கக்கூடிய திமுக அரசு மத்திய அரசாங்கம் நிதி நிலையை குறைத்தாலும், அதாவது 12% 5% குறைந்தா கூட அந்த 7% அதையும் சாப்பிடுறாங்க. இப்போ அந்த 7% வருமானம் தமிழகத்திற்கு தானே, அதை எங்க செலவழிக்க போறாங்க? அது ஏன் பொதுமக்களுக்கு கொண்டு விடவில்லை? இன்னும் அதைத்தான் தமிழக பாஜகவின் தலைவரும் நயினா நாகேந்திரன் போன்றவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் அதற்கு ஒரு சமாதானம் ஏற்படும். இல்லை என்றால் மத்திய பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் அமித் மாலவியா என்னிடம் சொன்னது, கண்டிப்பாக தமிழக பாஜக போராட்டத்தை இதை தமிழக இளைஞர் பாஜகவினர் போராட்டம் நடத்துவார்கள் என்று தான் விளக்கம் அளிக்கிறார்கள். வினோத் சார், இதுல மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்டாக வந்திருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி எத்தகைய ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு. ரொம்ப ரீசெண்டா கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் பிரமுகர் அவர் திமுகவில் இணைக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி கரூர் எம்பி ஜோதிமணி வெளிப்படையாக அமைச்சர் செந்தில் பாலாஜியை கண்டித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். இது கூட்டணிக்கு அழகல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்பாக KS அழகிரி அவர்கள் ஆட்சியில் பங்குன்னு சொன்னாரு. அதே மாதிரி சக்கையா எங்களை பிழிஞ்சிட்டு சாரெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க, நாங்க எங்களுக்கு வெறும் சக்கை தான் கொடுக்குறாங்க அப்படின்னு வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி? நாளுக்கு நாள் இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஆதன் நேயர்களுக்கு ஒரு சில முக்கியமான கருத்துக்களை தெரிவிக்குவது என்னுடைய கடமை பத்திரிகையாளராக. முதலில் திமுக காங்கிரஸ் உரசல் ஆரம்பித்து விட்டது. டெல்லியில் பல மாவட்ட தலைவர்கள் ராகுல் காந்தி சந்திப்பதற்காக செல்வ பெருந்தகையை நீடிக்க கூடாது என்று புகார் கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு 7-8 பேர் டெல்லியில் இருக்காங்க, பர்மனண்டா உட்கார்ந்து. என்ன ராகுல் காந்தி இப்ப பீகார்ல இருக்காரு, பீகார்ல இருந்து வந்த பிறகு சந்திக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா மல்லிகார்ஜுன பாருங்கன்னு சொல்லிட்டாரு அவரு. இப்ப மல்லிகார்ஜுனே பெங்களூர்ல போய் பார்த்துக்கலாம். இப்ப பீகார்ல அந்த CWC மீட்டிங் நடக்கிறதுனால தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள், விஜய் அவர்கள் அதிகமான தமிழ் வெற்றி கழகத்தினுடைய கூட்டத்தை பார்த்து சில காங்கிரஸ் தலைவர்கள் 5 எம்பிக்கள் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மாணிக் தாக்கூர், ஜோதிமணி போன்றவர்கள், திருநாவுக்கரசு போன்றவர்கள், விஷ்ணு பிரசாத் போன்றவர்கள் தான் அழுத்தம் தருகிறார்கள் விஜயுடன் போக வேண்டும் என்று. இதில் ஒன்று நிச்சயம், திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் ஒரு டிஃபரன்சஸ் ஒப்பீனியன், கருத்து வேறுபாடு வளர ஆரம்பித்து விட்டது உண்மை. திமுக 30 சீட்டுக்கு மேல தரமாட்டேன் என்று வடம் பிடிக்கிறார்கள். ஏன்னா 175 சீட்டு திமுக கண்டினியூ பண்ணாதான் அவங்களுக்கு 120 125 வரும் சிம்பிள் மெஜாரிட்டி. இதுல 10 கட்சி மேல வேற கூட்டுக்கிறாரு. நிறைய பேர் இப்ப அன்வர் ராஜா போன்றவங்க உள்ள வராங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் அங்க சீட்டு கொடுப்பாங்க. ஆக மொத்தம் திமுக ஒரு நிலைப்பாடு அங்க இருந்து பிச்சுன்னு போகணும்னு காங்கிரஸ் காரங்க தயார் பண்ண. ஆனா ராகுல் காந்தி தடையாக இருக்கிறார். ராகுல் காந்திக்கு துணையாக MK ஸ்டாலின் ராகுல் காந்தியின் உணவு இணக்கமாக இருப்பதனால் அந்த உறவில் பிரிய மாட்டார்கள், பிரேக் ஆகாது, ஸ்பிளிட் ஆகாது. இருப்பினும் எந்தெந்த தமிழக காங்கிரஸ் தலைவர், சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் அவர்கள் பல முறை செல்வ பெருந்தகைக்கு எதிர்த்து ஓப்பனாவே சொல்றாரு டெல்லியில அவங்களுடைய ஆளுகள் எல்லாம் வச்சுண்டு. அந்த நிலைமை பாத்தீங்கன்னா
விஜயினுடைய முக்கியத்துவம் அதிகம் வருவதனால் தமிழக காங்கிரஸ் இரண்டாக பிளந்தாலும் பிளக்கக்கூடும் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய, ஏன்னா சில பேர் எல்லாம் விஜய் கட்சியில் சேர்ந்துருவாங்க, யார் டிஎம்கேக்கு எகிஸ்டா இருக்காங்களோ. இதற்கு கேசி வேணுகோபால் என்று சொல்லக்கூடிய ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் வரக்கூடிய கேரளா தேர்தலில் அவரை தான் முதலமைச்சராக நிறுத்த வேண்டும் என்று இருக்கக்கூடிய அவ்வளவு நெருக்கமான இருப்பவர் தமிழ் வெற்றி கழகத்துடைய முக்கிய தலைவருடன் தொலைபேசி மூலமாக பேசியிருக்கிறார், நேரடியாக சந்தித்திருக்கிறார் என்பதுதான் டெல்லியில் உலாவக்கூடிய அரசியல் வதந்தி என்று சொன்னாலும் தமிழக காங்கிரஸ் பிளவுபடத்தை நோக்கித்தான் செல்லுகிறது. போதாத குறைக்கு பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்டர்டாமுடைய கொலை வழக்கில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு கொடுத்ததனால் அக்டோபர் மிடில் மாசத்துல இன்னொரு 15-20 நாளுக்குள்ள கண்டிப்பாக சிபிஐ தன்னுடைய ஒரு ஆக்ரோஷத்தை காண்பிக்கும். அதில் சில காங்கிரஸ் தலைவர்கள் கண்டிப்பாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நெருக்கத்தில் உருவாக. காரணம், தமிழக போலீசார் செய்த ஒரு நடவடிக்கையின் மூலமாக அதிருப்தி அடைந்த சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு கொடுத்த பிறகு இது அரசியலாக மாறும் என்பதுதான் கருத்து. இல்ல, ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்குல அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸோட நிர்வாகி செல்வ பெருந்தகைக்கு லெப்ட் ஹேண்டா இருந்தவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இப்போ தலித் ஆதரவு கட்சி அப்படிங்கிற ஒரு இமேஜை காங்கிரஸ் தொடர்ச்சியாக பில்டப் பண்ணி வருது அப்படிங்கிறத பாக்குறோம். ஒருவேளை அதுல ஏதோ ஒரு பின்னடைவு ஏற்பட்டா என்ன நடக்கும் சார் அரசியல் ரீதியாக? காங்கிரஸ் செல்வ பெருந்தகை ராஜினாமா செய்யக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து விடும் என்று தான் சில செல்வ பெருந்தகை எதிர்ப்பாளர்கள் ஒரு எம்பி உள்பட பல கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள், என்னிடமும் தெரிவித்தார்கள். அதைத்தான் ஆதரணைகளுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த ஒரு மிடில் ஆஃப் அக்டோபர்ல வினோத் பிரச்சனை வரும். இப்ப நம்ம எங்கிட்ட ஒண்ணு 2-3 விஷயம் இருக்குது, இந்த சென்டர்லயே விட்டுடலாம். நம்ம அக்டோபர் மிடில் நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரஷர் வர ஆரம்பிக்கும் காங்கிரஸ் தலைமைக்கு. இதுக்கு வரத்துக்கு முன்னாடியே மல்லிகார்ஜுன் கார்கே ராகுல் காந்தி சேர்ந்து கொண்டு செல்வ பெருந்தகை நகற்றினால் திமுகவிடம் இருக்கக்கூடிய பேரம் அதிகமாகும். ஆனால் அக்டோபர் 15 முதல் 20 வரை நான் ஏன் அந்த தேதியை குறிப்பிடுகிறேன் என்றால், சிபிஐக்கு அந்த கடிதம் வந்துவிட்டது. இனி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசனை பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாள்ல அந்த என்கொயரி ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தமிழக அரசாங்கம் அந்த சிபிஐக்கு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதை ஸ்டாப் பண்ணணும்னு செல்வ பெருந்தகை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுகிறார் என்ற வதந்தியும் டெல்லியில் உலாவுகிறது. ஓரிரு வழக்கறிஞர்கள் டெல்லிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தடை வேண்டும், அதாவது ஸ்டே வேண்டும் என்று கேட்க இருக்கிறார்கள். தேர்தல் மட்டுமான வெயிட் பண்ணுங்கிறாங்க. அதுல செல்வ பெருந்தகைக்கு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரி டிஎம்கே கவர்மெண்ட் ஆக்ட் பண்ணாலும் போடணும். அது காங்கிரஸ் பிச்சு கொண்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? காங்கிரஸ் இருக்கிற டிசிடென்ஸ் வெளில போறதுக்கு ஒரு ஊக்குவிக்கும். இதனால தமிழக காங்கிரஸ் பிளவுபடுமே தவிர திமுக காங்கிரஸ் உறவு முறியாது. ஒன்று. இரண்டாவது, நான் ஏன் திருப்பி அக்டோபர் மிடில் சொல்றேன்னு கேட்டீங்க. தமிழக சட்டமன்றம் கூட இருக்கிறது. அந்த தமிழக சட்டமன்றம் கூட இருக்க சமயத்துல தமிழக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீர்களே ஆனால், இன்று நாம் இருவரும் பேசுவதற்கு சற்று முன்னதாக மணி அவர்கள் அன்புமணி ராமதாசனுடைய ஆணையின் பெயரில் அப்பாவினுடைய செயலாளர், அதாவது தமிழக சட்டமன்ற செயலாளரை சந்தித்து சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். ஜி.கே. மணியை ஓய்வு பெற வச்சுட்டு அன்புமணி ராமதாசனுடைய ஆளை லீடரா போடணும். அதுல திமுக பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அதே மாதிரியான நிலைமை செல்வ பெருந்தகைக்கு வறுமையானால் என்ன? நேற்று எடப்பாடி பழனிசாமியோட ஸ்பீச்சை கேட்டீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்பீச் அது. செல்வ பெருந்தகை எழுத்து ஒட்டுன சக்கால உட்காந்து எல்லா 5 கட்சியிலேருந்து வந்தவரெல்லாம் சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பாக காங்கிரஸ் தலைவர்களிடையே இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை ஆன்டி% ஊக்குவிக்கும். புரியுதுங்களா அவங்க சொல்றது? தமிழக காங்கிரஸ் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், திமுக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய எம்எல்ஏக்கள் 6-7 பேர் இருக்கிறார்கள். அவர்களில் 2-3 பேர் விஜய் பக்கம், 2-3 பேர் அதிமுக பக்கம் போனால் காங்கிரஸ் உடையும். அதுதான் என்னுடைய கருத்து. அதனால்தான் நான் திருப்பி தமிழ்நாடு சட்டசபைன்னு சொல்றேன். இதெல்லாம் தெரிஞ்சுன்னா மு க ஸ்டாலின் தமிழ் சட்டசபை கொண்டு வந்துட்டு ஏடிஎம்கே இருக்கக்கூடிய ஸ்பிளிட்டை காமிக்கணும்னு பாக்குறாரு. அதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, திமுகவில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை விடுகிறார். இரண்டாவது திமுக சொல்லிதான் செல்வ பெருந்தகை நியமனமே நடந்திருக்கிறது, எங்கேயாவது இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்கிறாரு அவர். அது பேக்கெட்ல இருக்காரு. மு க ஸ்டாலினுடைய பேக்கெட்ல செல்வ பெருந்தகை எப்படி வருவார்? இப்படி
கேட்டா தலித்துன்னுவாரு, கேட்டா நம்ம வந்து இழிவுபடுத்துகிறார்கள் பிராமணர்கள் அப்படின்னு தான் சொல்லுவார் ஒண்ணு கிடக்க ஒண்ணு. ஆக மொத்தம் செல்வ பெருந்தகை மையமாக வைத்துக் கொண்டு தமிழக அரசியல் மாறுமே ஆனால் அது ராகுல் காந்திக்கும் மல்லிகார்ஜுன் கர்கேக்கும் ஒரு தர்ம சங்கடமான நிலைமை கொண்டு வந்துவிடும். காரணம், ஆன்டி செல்வ பெருந்தகை ஆட்கள் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு அவருக்கு எதிர்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டின்னு இருக்காங்க, இன்க்ளூடிங் 4-5 MPs, இன்க்ளூடிங் மாணிக் தாக்கூர், ஜோதிமணி. தமிழக அரசியல் கண்டிப்பாக சூடுபிடித்து விட்டது வினோத். இது வந்து 4 பக்கம் பாத்தீங்கன்னா, இப்போ டெல்லியில் பிரபல ஆங்கில ஹிந்தி தொலைக்காட்சிகளுடைய கருத்து கணிப்பு சர்வே ஒவ்வொரு தொலைக்காட்சியும் செய்வார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், அரசியல் ரீதியாக இருக்கிறது மோட் ஆஃப் தி நேஷன் பார்ப்பாங்க எல்லா தொலைக்காட்சியும். அவங்களுக்கு வந்து டிஆர்பி ரேட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் உண்டு. இது டெக்னிக்கல் சப்ஜெக்ட், நான் சொல்றேன் உங்களுக்கு போதாது குறைக்கு. அந்த உதாரணத்திற்கு ஆக்சிஸ் இந்தியா, சி வோட்டர்ஸ், சாணக்கியா, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, கன்சியூமர் ப்ராடக்ட்டுக்கும் சர்வே பண்றாங்க. ஐபோன், கூகுள் போன், டூத் பேஸ்ட், சென்சடைன், கோல்கேட், அப்புறமா வந்து டிவி, சோனி டிவி, ஓனிடா, அப்புறமா இந்த மாதிரி கூட இருக்காங்க. அந்த சர்வே பண்ணும் பொழுது அரசியல் சர்வே சேர்த்துக்கிறாங்க. 2 கேள்வி கேட்டுருவாங்க. தமிழகத்தில் வரக்கூடிய ஒரு செய்தியினுடைய ஒரு அமைப்பு கடந்த 10 நாட்களாக டெல்லியில் டைம்ஸ் நவ், ரிப்பப்ளிக், இந்தியா டிவி மற்றும் ஆஜ்தக், என்டிடிவி போன்ற அமைப்புகள் தங்களுடைய இன்டர்னல் சர்வே பண்றாங்க கன்சியூமர் ப்ராடக்ட்டுக்காக, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக. ஆனால் அரசியலும் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். அதை இந்தியா டுடே வந்து மூடாத நேஷன் போடுவாங்க. சென்ற முறை திமுகவிற்கு அதிக மார்க் கொடுத்தார்கள் ஆகஸ்ட்ல. இப்ப செப்டம்பர்ல வந்தீங்கன்னா 15ஆம் தேதி செப்டம்பர் மாதம் விஜயினுடைய 2 பொதுக்கூட்டங்களுக்கு பிறகு நிலைமை மாறிவிட்டது. அவங்க சொல்றாங்க, ஒரு டைம்ஸ் நவ் என்ற தொலைக்காட்சிக்கு ஒரு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பாளர், ஒரு குஜராத்காரர் மும்பையில் இருக்கிறார். அவர் சில கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிறார். அப்பொழுது அவருடைய கருத்து என்ன என்று கேட்டால், அதிமுகவிற்கு 85 சீட் -+5, திமுகவிற்கு 65 சீட் -+5. மற்ற அனைத்து கட்சிகள் எந்த கட்சியா இருந்தாலும் விரல் விடுங்க, 25க்கு கீழேங்கிறார். சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட். ஆக மொத்தம் தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி வரும் என்று தான் அவர் சொல்லுகிறார். இதுல எடப்பாடி பழனிசாமி தலைமையிலையும் வரலாம், MK ஸ்டாலின் தலைமையில வரலாம். இது போக போக டிஎம்கேக்கு அடுத்தடுத்து கொண்டு 65ல 50-40 போகுமே தவிர, ஏன்னா விஜயினுடைய பிளே இருக்குது பாருங்க, அது மைனாரிட்டிஸ் ஓட்ஸையும் இளைஞர்கள் 25 வயது கீழே இருக்கவங்களுக்கு நல்லா அட்ராக்ட் பண்ணிட்டான்ட்டு அவர் ஓப்பனாவே அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு ஒரு தொலைக்காட்சியினுடைய பிரமுகர். அதை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். அதை நான் ஆதன் தொலைக்காட்சி, இதெல்லாம் ஒரு இன்டர்னல் சர்வே நான் சொல்றேன். சிலதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, அதனால நான் சொல்றேன். இது எதற்கா இந்த காரணம் என்று கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இப்ப பாருங்க, கியா மோட்டார்ஸ், ஃபோர்டு மோட்டார்ஸ், ஹுண்டை, இவங்கெல்லாம் கருத்து கணிப்பு கணிக்கிறாங்க. இந்த ஜிஎஸ்டி குறைஞ்ச அப்புறம் 20,000, 30,000, 1 லட்சம் கார் விலை குறைஞ்சிடுச்சு. அப்போ அந்த கேள்வி கேட்கும் பொழுது அந்த சர்வே பண்றவங்க அரசியலும் கேட்பாங்க, உங்களுக்கு 30,000 குறைஞ்சு வரும்படி வந்தா நீங்க திமுக ஓட்டு போடுங்க, அதிமுக உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பணக்காரர்கள் மத்தியில், ஏழைகள் மத்தியில், நடுத்தர மத்தியில் என்ன ஒரு ஸ்லாப் வச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய டெக்னிக்கல் சப்ஜெக்டா இருக்கிறதுனால அவங்க சொன்ன சாராம்சம் அதுதான். குறிப்பாக சொல்ல போனால் பல கட்சிகள் அந்த கூட்டணி இருந்து விலகக்கூடும், புது கட்சி உருவக்கூடும் என்றெல்லாம் ஒரு சொல்றாங்க. 3 கட்சிகள் ஸ்பிரிட் வரதுக்கு சான்சஸ் இருக்காங்க வரக்கூடிய 6 மாதத்தில். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.